நீங்கள் இங்கேருந்து அமெரிக்கா போயிட்டீங்களா? ஏதாச்சும் படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் வேலை கிடைச்சிருக்கும், அதெல்லாம் அமெரிக்கா போயிட்டீங்களா? 3 + 3 4. எஸ். சூப்பராக சொல்லி தரீங்க, எனக்கு புரிஞ்சிச்சு. உங்களை சேர்த்து 4 பேர் அண்ணன் தம்பிங்க, 4 பிரதர்ஸ் உங்களை சேர்த்து. புரிஞ்சிச்சு எனக்கு. என்னது கோயம்புத்தூர் ஐடி ஜாப்? ஐடி ஜாப் அங்கே அமெரிக்கா இல்லைங்களா? நீங்களாம் படிச்சிருக்கீங்க போவீங்க, நாங்களாம் படிக்காதவங்களாம் இப்படி தான் இங்கே தான் இருக்கணும். ನಾವೆಲ್ಲ ಅಮೆರಿಕ ಪಾಕ ಮುಡಿಯೋದು. ನೀವು ಅಷ್ಟೊಂದು ತಮಿಳು ಮಾತಾಡ್ತೀರಾ, ನನಗೆ ಏನು ಅರ್ಥನೇ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ರೀ. ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇಲ್ವಾ? ನಾನು ಈಗ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೀನಿ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ರಿ, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರಲ್ಲಿ ಇನ್ನಂಗೆ ಪೇಸುಂಗೆ ಏನು ರೀ ಮಾತಾಡ್ತೀರಾ, ಏನೂ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ ಅಂತಾರೆ. ಹಂಗೆ ಪಾಪ ನಿಮಗೆ ತಮಿಳು ಅರ್ಥ ಆಗಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ ಕನ್ನಡ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ. ಎರಡರಲ್ಲಿ ನಾನು ಈಗ ಸೆಂಟ್ರಲ್ಲಿದ್ದೀನಿ, ಆ ಕಡೆನೂ ಮಾತಾಡ್ತೀನಿ, ಈ ಕಡೆ ಮಾತಾಡ್ತೀನಿ. ಅವರು ಜೀವಿ ಅಂತ ಇದ್ದಾರಲ್ಲ, ಅವರು ಅಮೇರಿಕಾದಲ್ಲಿರೋದಂತೆ. ಅವರು ಸ್ವಂತ ಊರು ಬಂದು ಮಧುರೈ ಅಂತೆ. ಅವ್ರು 4 ಜನ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದ್ರಂತೆ. ಇಬ್ಬರು ಇಲ್ಲೇ ಇದ್ದಾರಂತೆ, ಇನ್ನಿಬ್ಬರು ಅಮೇರಿಕಾದಲ್ಲಿ ಇದ್ದಾರಂತೆ. ಅದನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನನಗೆ ಬೇರೆ ಈ ಕನ್ನಡನಾದರೂ ಓದ್ತೀನಿ, ನನಗೆ ಬಂದು ಇಂಗ್ಲೀಷ್ ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ, ತಮಿಳು ಬರೋದೇ ಇಲ್ಲ ಓದೋದಕ್ಕೆ. ಇಂಗ್ಲೀಷ್ ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ, ಅದನ್ನು ನನಗೆ ಕ್ಲೀನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಸಂಗೆ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹಿಂಗೆ ಹಿಂಗೆ ನಾವು 4 ಜನ 1 + 3 ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. planning to come to India in February or March 2025. ஓ வரீங்களா நீங்கள்? பிப்ரவரி மாதம், இந்த மாதம் தான், நெக்ஸ்ட் மாதம் வரீங்களா? பிப்ரவரியில் மார்ச்சில் வந்து நீங்கள் ஊருக்கு வர போகிறீங்க, இந்தியாவுக்கு. பழனி கோயிலுக்கு போகணுமா? பழனி, ஆமாம், கோவில் மொட்டை போட போகிறீங்களா பழனி கோயிலுக்கு? இந்த தப்பாக படிச்சிட்டனா? பழனிக்கு நான் அப்படி தான் நினைக்கிறேன். கரெக்டாக சொன்னேன்னா? நோ, புரியல எனக்கு என்ன அனுப்பிச்சிருக்கீங்க. நோன்னு மட்டும் புரியுது, லாஸ்ட்டு நான் படித்து தப்பாகிடும். அது சாமி மட்டும் கும்பிட்டு போகிறீங்களா, மட்டை போடலையா? ஓகே ஓகே, அதுதான் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ಹಾಯ್ ವಾಂಗ. ನಾನು ಫೆಬ್ರವರಿ ಅಥವಾ ಮಾರ್ಚ್ 2025ರಲ್ಲಿ ಭಾರತಕ್ಕೆ ಬರಲು யோசிச்சுத்திದ್ದೇನೆ. எனக்கு புரிஞ்சிச்சு நீங்கள் சொன்னது. ஃபெப்ரவரி இல்லை மார்ச்சில் நீங்கள் இந்தியாவுக்கு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மொட்டை போட போகிறீங்களான்னு நான் கேட்டேன். அதுக்கு இன்னமும் இப்போ கீழே அனுப்பிச்சிருக்கீங்க, அது என்ன தெரியல. நீங்கள் அது ஃபஸ்ட்டு அனுப்பும் போதே எனக்கு புரிஞ்சிச்சு, நீங்கள் ஃபெப்ரவரி மார்ச்சில் வரலான்னு யோசிச்சுட்ருக்கீங்க ಇಂಡಿಯಾಕ್ಕೆ அப்படின்னு. ಥ್ಯಾಂಕ್ ಯು ರೀ, ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಸಿದ್ದೀರಾ. ಹೌದಾ ಪಾಪ, ಅವರೀಗ ಇವ್ರಿಗೆ ಹೆಂಗೆ ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗಲ್ಲ ಅಂತ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಕಳಿಸಿದ್ದಾರೆ ನೋಡ್ರಿ, ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ. பரவாயில்ல ஜிவி, அவங்க வந்து எனக்கு புரியணுன்றதுக்காக கன்னடத்தில் டைப் பண்ணி எனக்காக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுத அனுப்பிச்சிருக்காங்க. பாவம், அந்த பொண்ணு புரியல, இங்கிலீஷ் தெரியல, இது எப்படி புரிஞ்சுக்கும் அப்படின்னு. தேங்க்யூ. ஹாய்.